அவர் எல்லாரும் சொன்னாங்கல்ல, தனியரசார் சொல்கிறாரு, ஆமாம் சில நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது, கலைஞர் ஜெயலலிதாவை போன்ற தலைவர்கள் இல்லாத காரணத்தினால் இப்படி கோரிக்கைகள் எழுகிறது அப்படின்ட்டு. அப்படி ஏதாவது உங்களுக்கு நெருக்கடி இருக்கா என்ன? இல்லை, எனக்கு தனியரசன் மேலே ஒரு மரியாதை இருந்தது. இந்த மேடையில் அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது அவர் எதன் அடிப்படையில் சொன்னார்னு நிச்சயமாக தெரியணும். சரி, அதாவது பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞர் தான், ஒரு அண்ணா தான், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். சரி, ஏன்னா நீங்கள் சாதாரணமாக இந்த இடத்துக்கு அவர் வரல. ஒரு வட்ட பிரதிநிதியாக இருந்து, மாவட்ட பிரதிநிதியாக இருந்து, கட்சியில் பொதுக்குழு உறுப்பினராகி, அதுக்கப்புறம் எம்எல்ஏவாகி, மேயராகி, உள்ளாட்சித்துறை அமைச்சராகி, கடைசியாக முதலமைச்சராக வந்திருக்கார். அவர் தான் சந்தித்த, அவரை முன்னிலைப்படுத்தின எல்லா தேர்தல்லையுமே 100% வெற்றி பெற்றிருக்கும். சரி, 2018 இருந்து 2019 இருந்து 21, 24 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், எல்லா தேர்தல்லையும் 100% வெற்றி. அப்படின்னா என்னன்னா, மக்கள் அவரை முழுமையாக தமிழ்நாட்டுடைய தலைவராக அவர் ஏற்றுக்கிட்டதுனால தான் இந்த வெற்றியை பரிசா மக்கள் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் 2021 திமுக கூட்டணி வாங்கின ஓட்டை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தோடு ஜெயிச்சிருக்கும். ஸோ தொடர்ச்சியாக வெற்றியை பரிசாக மக்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம். அதனால் தலைமையை பற்றி பேசுகிறதுன்றது தனியரசனை பேச வேணாம், தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அதாவது இந்த மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னா, நீங்கள் 96 எம்எல்ஏ வச்சுருக்கும் போதே தலைவர் கலைஞர் தனியாக தான் ஆட்சி அமைச்சார். அதில் எந்த மாதிரி மாற்று கருத்து? பாட்டாளி மக்கள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தது. ஒருவேளை காங்கிரஸ் இல்லைனாலும் உங்களால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இருந்திருக்க முடியும், கவர்மெண்ட் ரன் ஆயிருந்திருக்கும் சொல்றேன்னு. சரி, நீங்க சொல்லுங்க. அதாவது காலம்தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும், சரிங்களா? உதாரணம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சின்றது மிகப்பெரிய எடுப்படாத ஒரு வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். ஒருத்தர் கூட்டணி கேட்கலாம், ஒருத்தர் மந்திரி சபை இடம் கேட்கலாம். அதை பற்றிலாம் இங்கே ஏன் கேட்குறாங்கன்னு நான் சொல்ல வரல. அவர் யாருன்றதையும் நான் விவாதம் பண்ணவும் தயாராக இல்லை. ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறதுக்கும் நான் பதில் சொல்ல விரும்பவும் இல்லை. கட்சி தலைமைகள் தான் முடிவு பண்ணாத. ஸோ பொதுக்கூட்ட மேடையில் சொன்னதை நான் ஏன் பதில் சொல்லணும்? அந்த அவசியம் எங்களுக்கு நிச்சயமாக இல்லை. ஆனால் கூட்டணி ஆட்சி இல்லை, பிஜேபி எப்பயே சொல்கிற மாதிரி டபுள் இன்ஜின் சர்க்கார், அந்த மாதிரியான வார்த்தைகள் பேசணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லப்படுற எந்த மாநிலமோ, அது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், இல்லை பீகாராக இருக்கட்டும், இல்லைன்னா ஆந்திராவாக இருக்கட்டும், இல்லை எந்த மாநிலமாக வேணா இருக்கட்டும், என்ன வளர்ச்சியை கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கணும்ல. இன்றைக்கி நிதி ஆயோக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 16 டிபார்ட்மெண்ட்டில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. தேசிய சராசரியை விட தமிழ்நாடுடைய சராசரி உயர்வு. குறிப்பாக சொல்லணும்னா கல்வி, வறுமை ஒழிப்பு, பட்டினி இல்லாமை, பாலியல் சமத்துவம், இந்த மாதிரியான விஷயங்களில் குறிப்பிட்டு சொல்லணும்னா தேசிய சராசரியோடு நம்ம வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிற வார்த்தை ஒரு பொய்யான வார்த்தை, அது தேவையில்லாத ஒரு வார்த்தை. அமித்ஷாக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும், அமித்ஷா எதோ ஒன்றா பேசிட்டோம், இல்லை எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எதனா பதில் சொல்லட்டும், அதுக்குள்ளேயே நாங்கள் வர விரும்பலை. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருப்பதற்கு ஒரே பார்ட்டி இங்கே ரன் பண்ணனது தான் காரணங்கிறீங்க. அதாவது ஒரு கட்சியினுடைய ஆட்சி, ஒரு கட்சியோட ஆட்சி, அது அதிமுகவோ திமுக கடந்த 58 வருஷத்துல. நான் ஒன்று தெரியாம கேட்குறேன் சார் உங்ககிட்ட. நீங்க என்ன சொல்றது, உங்களுக்கு தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக மரியாதைக்குரிய திரு ஆர் ராசா இருந்தார், சரியா? அவர் இன்னைக்கும் கிளைம் பண்றாரு, என் மேல நீங்க என்ன அலிகேஷன் வேணா வச்சுக்கோங்க, ஆனா 7 ரூபாய் 8 ரூபான்னு இருந்த தொலைபேசி அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாம் 1 ரூபாய்க்கு நாடு முழுவதும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது நான் தான் அப்படின்ட்டு இன்னைக்கு கிளைம் பண்றாரு, சரியா? 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது நான் தான் அப்படின்ட்டு திரு அன்புமணி ராமதாஸ் கிளைம் பண்றாரு. எனக்கு ஐநா சபையே விருது கொடுத்தது அப்படிங்கிறாரு அவரு, சரியா? இதையெல்லாம் இந்த மாதிரியான கிரெடிட்டை எல்லாம் ஒருவேளை இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுத்தா அது மாநில ரீதியாக அரசியல் செய்வதில் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சிகள் கருதுகிறதா? இல்லை, நீங்கள் ஒரு நாடுன்றது வேற, ஒரு மாநிலன்றது வேற, சரிங்களா? நீங்க ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்கவே முடியாது முதல்ல. ஏன்னா அங்க பல மொழிகள் பேசப்படுறது, பல இனங்கள், பல கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் சேர்ந்தது ஒரு நாடு. இங்க பொதுவாகவே நாம தான் பொதுவா இருப்போம், சரிங்களா? இங்க இருக்கிற கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் பெரும்பான்மையா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நமக்கு அந்த பிரச்சனையே தேவையில்லாது.
அதனால தான் மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்ன வார்த்தை, மத்தியில் கூட்டாட்சின்னு சொன்ன வார்த்தை. சரிங்களா? நீங்கள் பழைய தலைவர்கள் சொன்ன எல்லா வார்த்தையிலையுமே ஒரு அர்த்தத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வளர்ச்சி ஏதாவது ஒன்று பயன் தருமா நம்ம முதல்ல பேசணும். ரெண்டாவது வந்து இவங்க சொல்கிற மாதிரி பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிற ஒரு விஷயங்கள், இதுக்கெல்லாம் நம்ம பேசாமல் பொதுவெளியாக நம்ம தமிழ்நாடை எப்படி இந்த திராவிட கட்சிகள் வளர்த்துது, குறிப்பாக திமுக எப்படி வளர்த்துதுன்றது நம்ம வெளிப்படையாக பார்க்கணும். ஏன் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுவதை ஏன் எடுத்துக்க கூடாது? இதே பொதுக்கூட்டத்தில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அறநிலையத்துறை கல்லூரிகளை நடத்தலாமா, இது ஒரு சதி செயல்னு பேசினாரு. இன்னைக்கு அதுவும் பொது பிரச்சார கூட்டத்துல தான் பேசினாரு. எனக்கு புரியுது, எனக்கு புரியுதா? நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்குவீங்க அப்படின்னா இதுதான், இதுக்கு பேர் தான் அரசியலா? இல்ல, எங்களுக்கு தேவையானதா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தேவையானதா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நீங்க இந்த அறநிலையத்துறை வந்து அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய அபத்தமான வார்த்தை. அப்ப பக்தவச்சல் ஆரம்பிச்சது, எம்ஜிஆர் ஆரம்பிச்சதெல்லாம் தப்பான விஷயத்துல கண்ணோட்டத்தில் ஆரம்பிச்சாங்களா? கல்வி கூடாதுன்றதுல இந்த அறநிலை சட்டத்துல எங்க இருக்கு? அதை நீங்க பேசுவது போல நீங்க திருச்சி வேலுச்சாமி சொன்ன நாங்க இல்லாம இவங்களால ஆட்சி அமைக்க முடியாது, எங்க ஆட்சியில் வந்து நாங்க காங்கிரஸார் இடம் பிடிப்பர் அப்படின்ட்டு சொன்னதை நீங்க பொருட்படுத்த வேணான்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதனால நான் கேட்கிறேன். இல்ல, நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் பேச, அதுதான் நான் தெளிவா சொல்றேன். இந்த அறநிலையத்துறையை பத்தி பேசும்போது அது எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியா மாறிட்டாரு. நீங்க பிஜேபி அந்த வார்த்தைங்க பேசல சார், தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். பிஜேபிலேயே இந்த அறநிலையத்துறை சார்பா கல்லூரிகள் நடத்தக்கூடாதுன்னு பேசல, நிதி ஒதுக்க கூடாதுன்னு பேசல. ஆனா முழுசா மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. எந்த விஷயம் பேசப்படுதுன்றது ரொம்ப முக்கியம். திரும்ப நான் சொல்றேன் பாருங்க, அதிமுகவாச்சும் சதி செயல் அப்படின்ட்டு வந்து ரொம்ப நாகரிகமாக சொன்னது. பாரதிய சதி செயல் நான் சொல்றேன், சதி செயல்னா அவர் பயன்படுத்தி அந்த சொல்லாடல் நாகரிகமானது. ஆனா பாஜக நீங்க திருடுறீங்கன்னு சொல்லுது சார், கொள்ளை அடிக்கிறீங்க. தெளிவா சொல்றேன், பாஜக இந்த மண்ணில் எந்த சதவீதமான வாக்கு வச்சிருக்கு, மக்கள் அதை எந்த இடத்துல வச்சிருக்காங்க, பாஜக பேசுறது எங்க எத்தனை பேர் பொருட்படுத்துறாங்க. ஆனா இங்க பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக இருந்துகிட்டு நீங்க பேசுற வார்த்தைக்கு வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்றேன். கல்வியை நீங்க எந்த, அதாவது சனாதன சக்தியோட மூலக்கூறு எது சார்? சூத்திரனுக்கு கல்வி கொடுக்கூடாதுன்றது தான் சார். அந்த டோன்ல தான் சார் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு சார். ஆனா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கங்க மதிவாணன், எல்லா கட்சிகளுக்கும் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 7 சீட்டோ 8 சீட்டோ 10 சீட்டோ கடந்த காலத்தை போல நாம் அதே அளவில் கொடுத்து அந்த எடையில் அவர்களை நிறுத்தி இந்த தேர்தலையும் சந்தித்து முடிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்குறேன் சார். அது நிச்சயமா தலைமை முடிவு பண்ணும் சார், அது தலைவர் நிச்சயமா முடிவு பண்ணுவாரு. ஆனா உங்களுடைய எண்ணமோ உங்களுடைய ஆசையோ இல்ல வேற சிலரோட ஆசையோ என்னன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமியோட ஆசை மாதிரியே உங்க ஆசை இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இல்ல அதே நிலை நிறுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி என்ன நான் தெளிவா சொல்றேன் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் இங்க முடிவு பண்ண போறாங்க. சோ கூட்டணி தலைவர்கள் நிச்சயமா முடிவு பண்ண போறாங்க. எங்க கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி, தெளிவா தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்ல. 2017 மக்கள் பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி, மக்கள் பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இன்னைக்கு வரையும் தொடர்ச்சியா இருக்கு. 14 வெற்றியை தொடர்ச்சியா பெறாங்க, அதுவும் 100% வெற்றியை பெறாங்க. வாக்கு சதவீதமும் உயர்ந்துகிட்டே இருக்கு. எல்லா வகையிலும் இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணியா இருக்கிறதுனால தான் இந்த மக்கள் ஏத்துக்கிறாங்க. நீங்க எப்பயுமே நான் சொல்றேன், அமித்ஷா இன்னைக்கு இல்ல என்னைக்குமே கூட்டணி ஆட்சி பத்தி பேசுற அமித்ஷா, எங்களுடைய ஒரே ஒரு கேள்விதான், நாங்க என்ன சொல்றோம்னா மக்களுக்கான நிதியை பத்தி பேசும்போது ஏன் பேச மாட்டீங்க? நீங்க பாகுபாடோட தானே நிதி ஒதுக்குறீங்க. கல்வியா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், உட்கட்டமைப்பா இருக்கட்டும், ரயில்வே திட்டங்களுக்கு, எல்லா திட்டங்களுக்குமே பாரபட்சத்தான நிதி ஒதுக்குறீங்க. நேர்மையா ஒதுக்கவே இல்லையே. ஆனா எந்த அடிப்படையில் நீங்க பேசுறீங்க? பதில் சொல்றீங்களா அவருக்கு? டபுள் பாக்ஸ் போடுங்க. நிதியை பத்தி பேசும்போது நாம பாதிக்கப்படும் போது ஒரு நிதியை கேட்கிறோம், அந்த நிதியை ஏன் கொடுக்க தயாரா இல்லைன்னு பேசினா சம்பந்தம் மேலாம பதில் சொல்றது அபத்தமான வார்த்தை. ரெண்டாவது, இந்த இந்து அறநிலையத்துறை சார்பா கல்லூரிகள் கட்டக்கூடாதுன்னா 1963 அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி திண்டுக்கல்ல பக்தவச்சல் ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி அருள்மிகு பழனி ஆண்டவர் பல்தொழில் நுட்ப கல்லூரி திண்டுக்கல் 1981 எம்ஜிஆர் ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி காலத்திலையும் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்படி எல்லார் காலத்திலையும் ஆரம்பிக்கப்பட்டதுல கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம சர்ச்சை காசு எடுத்து பண்ணுவீங்களா, வகுப்புபாடு காசு எடுத்து பண்ணுவீங்களா, அதை ஏன் நாங்க பண்றதை பத்தி சிந்திக்கணும். ஒரு நிமிஷம், பக்தர்கள் கொடுத்த காசு தான், அது யாரும் தனிப்பட்ட சொத்து இல்லையில.
இந்த அறநிலையத்துல இருந்து பக்தர்கள் தான் கொடுத்தாங்க. அவங்க யாரு? தமிழ்நாட்டு மக்கள் தானே கொடுத்தாங்க. கல்லூரி கட்டினா தமிழ்நாட்டு மக்கள் தானே படிக்க போறாங்க. யார்? நான் வேற ஊர்க்காரங்களை வந்து இங்க படிக்க போறாங்க. என்ன மாதிரியான இது அணுகுமுறை, என்ன மாதிரியான மனநிலை? ஏன் திரும்ப திரும்ப நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா, டீலிமிட்டேஷன் பத்தி பேசும்போது நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருப்போம். நிதியை பத்தி கேட்கும்போது நீங்க ஓரவஞ்சனையா கொடுத்தீங்கன்னா நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருப்போம். உங்களுக்கு ஓட்டு போடணும் மக்கள் எங்க முடிவு பண்ணியிருக்காங்க? இங்க வெறும் அரசியல் ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க இங்க உட்காந்துக்கிட்டு. அதை வந்து நீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க. கேள்வி என்ன கேட்கிறோம்? நீங்க ஒன்றிய அரசோட கூட்டணியில் இருக்கீங்க, உரிமையை பத்தி பேசுங்க. இன்னைக்கு கீழடி பத்தி பேசும்போது அமர்நாத் ராமகிருஷ்ணன் வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் திருத்த மாட்டேன், அறிக்கையை நான் திருத்த மாட்டேன்னு பேசுறாரு. திருத்தி கொடுக்க சொல்றாங்கன்னு சொல்றாரு. இத பத்தி பேச இங்க துப்பு இருக்கா? தமிழனுடைய நாகரிகத்தை பண்பாடு அழிக்க ஒரு கூட்டம் இங்க ரெடியா நிக்குது. அதை எதிர்த்து பேச மாட்டீங்க. சரி, திரும்ப உங்ககிட்ட வரேன் சார். இந்த நீங்க இந்த ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக நீங்க மக்களை போய் சந்திக்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க மேற்கொண்டு வரீங்க. அதை நீங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, 200 இடங்களை இலக்காக வைத்திருக்கிறீர்கள். கரெக்டாக நான் சொல்கிறது? 200 இடங்களில் தொகுதிகளில் ஜெயிக்கணுங்கிறது உங்களுடைய இலக்காக இருக்கிறது. இந்த உறுப்பினர் சேர்க்கையில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, முதல்ல அது 1 கோடியோ 1.5 கோடியோ சொன்னீங்க. இப்போ அதை வந்து 2.5 கோடியாக மாற்றிவிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சார் நான் சொல்கிறது? கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஒன்றும் தப்பாக சொல்லலை. இப்போ வந்து 2.5 கோடியாக்கி விட்டார் உறுப்பினர் சேர்க்கையினுடைய இலக்கை உங்களுடைய தலைவர், மரியாதைக்குரிய தலைவர் திரு மு க ஸ்டாலின். நீங்கள் வந்து இந்த 200 ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா, கூட்டணியோடு சேர்ந்தா சார், இல்லை திமுக மட்டுமேவா? கூட்டணியோடு சேர்த்து. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 221 தொகுதியில் திமுக கூட்டணி முன்னிலை இருந்திருக்கு. நான் சொல்லலை, தரவு சொல்லுது. அதான் மக்களோட முடிவும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். மக்கள்கிட்ட இருக்கிற ஆதரவு 1.5 கோடியிலேருந்து 2.5 கோடியாக மாற்றினதுக்கான மக்கள் கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு மேலும் இலக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே பேசும்போது சும்மா அமித்ஷா ஒன்றும் பெரிய இவர் இல்லை, அமித்ஷா வந்து பெரிய ராஜதந்திரின்னு. அமித்ஷா பெரிய ராஜதந்திரா ஏன் கேரளாவில் தோத்தாரு, ஏன் கர்நாடகாவில் தோத்தாரு, ஏன் தெலுங்கானாவில் தோத்தாரு, ஏன் மேற்கு வங்கத்தில் தோத்தாரு, ஏன் ஜார்க்கண்டில் தோத்தாரு? ஓகே, எல்லாத்தையும் தோத்து தானே இருக்காரு. எல்லா இடத்துலையும் அவர் ஜெயிச்சதெல்லாம் கிடையாது. சும்மா இது வந்து உங்களுக்கு ஒருத்தர் அடிமையை சிக்கிட்டாங்கன்றதுக்காக அந்த அடிமைகளை போட்டு கொட்டுறீங்கன்றதுக்காக அவங்ககிட்ட நீங்கள் கூட்டணி கேட்குறேன் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அண்ணன் திரும்ப வந்து இன்னைக்கு கூட்டணி ஆட்சின்னு பேசல. திரும்ப சொல்ல அவர் 2006 பேசுறாரு. காங்கிரஸ் இன்னைக்கு கூட்டணி ஆட்சின்னு பேசல. அவங்களும் பழைய விஷயத்துலேருந்து பேசுகிறாங்க. நீங்கள் காலத்துக்கும் பேசப்படுற விஷயத்தை வந்து நம்ம விவாத பொருளாக எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. உங்களுக்கு எப்படி உடன்பாடுன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாங்கள் பெருந்தலைவர் காமராஜரை முழுசாக மதிக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சகோதரர் அதே நேரத்தில் ஒரு நிமிஷம் நான் ஒரே லைன் மட்டும் சொல்லியிருந்தேன். 1980 வந்து தனிநபர் வருமானத்தில் பீகார் நாமளும் ஒன்றா இருந்தோம். இன்னைக்கு பீகார் எங்கே இருக்கு, நாம் எங்கே இருக்கோம்? அந்த ஒப்பீடு நம்ம பேசணுமா இல்லையா? அதை பேசவே நீங்கள் தயாராக இல்லையே. அந்த தரவே இல்லாமல் வந்து மணிகண்டன் பேசிட்டு போறாரு. அப்போ நீங்கள் பேசும்போது வெளிப்படையாக பேசணும். அதே மாதிரி வந்து இந்த கூட்டணி இல்லைன்றதுலாம் தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. அதை வந்து நாம உட்காந்து பேசுறதுலயே எனக்கு 2வது உடன்பாடு இல்லை. அப்படி அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதிமுக மட்டும் நீங்க பேசுவீங்க. நான் திரும்ப சொல்றேன், அதிமுக என்ன பேசுதுன்னு சொல்றேன். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றேன். நீங்க அமித்ஷா பேசுறதுக்கோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுறதுக்கும் 1000 வித்தியாசங்கள் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அமித்ஷாவுக்கு இந்த மண்ணை பத்தி என்ன தெரியும், இந்த மக்களுடைய உணர்வுகள் பத்தி என்ன தெரியும், இந்த மக்களுக்கு என்ன தேவைன்றது எப்படி தெரியும், அதை சொல்லுங்க. அமித்ஷா பேசுறாருன்னா அமித்ஷா ஒன்றும் பெரிய இவர் இல்ல. சரி, நல்லது.